ஹாய் வீவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சேலம் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி எப்படி செய்ய போகிறோங்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். மாங்காயை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1 சிட்டிகை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க மாங்காயை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறோம். மிளகாய் தூள் போட்டுட்டு தேவையான அளவு 1 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறமா தேவையான உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வதங்கிடுச்சு. இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நல்ல தேவையான தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. மாங்காய் வேகணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு டம்ளர் ஊற்றினீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. வாட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லத்தை சேர்க்கணும். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெல்லத்தை சேர்க்குறோம். நான் வந்து 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா அதோட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதும் நல்லா தொக்கு மாதிரி தெரியும். இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம், தொட்டுக்கலாம். எல்லாம் வெரைட்டி சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரம் அப்புறம் இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் போட்டதும் ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஆகிடும். கொதிச்சதும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.